தமிழ் மெனு சேனலிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்ப எளிமையான அண்ட் சுவையான சொரைக்காய் கூட்டு தாங்க பார்க்க போறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. சொரைக்காவை முடிஞ்ச அளவுக்கு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க. இது நம்ம விசில் வைக்க போறதில்ல. ஸோ அதனால சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு கடாயிலையோ பேன்லேயோ நான் இன்னைக்கு இந்த சின்ன குக்கரில் போடுறேன். காய் அவ்வளோத்தையும் இதில் தட்டிடுறேன். சொரைக்காய் நிறைய நீர்ச்சத்து உள்ள காய்ங்க. சால்ட் ஜாஸ்தியா இருக்குது. யூரியா லெவல்ஸ் ஜாஸ்தியா இருக்குது. சோடியம் ஜாஸ்தியா இருக்குது பிளட்லன்றவங்க கண்டிப்பா சுரைக்காவ வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். கம்மியா தண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் போல மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இத ஜஸ்ட் இப்ப வேக வைக்க போறோம் இந்த காய. இது வெந்துட்டு இருக்கட்டுங்க. கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நீங்க இத இப்படி வேக வச்சுட்டு சைட்ல சாதம் அண்ட் குழம்பு எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சிருங்க. கடைசியா தாளிச்சு மட்டும் கொட்டணும். அவ்வளோதான் இந்த கூட்டு. ரொம்ப ஈஸி. பட் ரொம்ப ஹெல்தியான ஒரு வெஜிடபிள் சொரைக்காய். கண்டிப்பா வீக்லி ஒன்ஸ் அது கண்டிப்பா சொரைக்காவ உங்க ஃபுட்ல சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு பல் பூண்டு நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்த பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு பெரிய வெங்காயம், கறிவேப்பிலை, நம்ம தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், பச்சை மிளகாய், பூண்டு, சீரகம் அரைச்சது, தயிர். ஸோ கிட்டத்தட்ட இப்போ நம்ம சுரைக்காய் வந்துடுச்சுங்க. ஒரு 10 மினிட்ஸ் கூட வந்துட்டு இருந்திருக்கும். அரைச்ச தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், பூண்டு இதோட சேர்ந்து கலந்து விட்டுடலாம். இந்த தேங்காய், பூண்டு, பச்சை மிளகால உள்ள பச்சை வாசம்லாம் போகணும். அது வரைக்கும் நீங்கள் இதை குக் பண்ணணும். ஸோ இன்னொரு 5 மினிட்ஸ் இது குக் ஆகட்டும். உங்களுக்கு இந்த பச்சை மிளகாவை இதில் அரைக்காமல் இந்த தேங்காயோட அரைக்காமல் சேர்த்துக்கணுன்னா கூட பச்சை மிளகாவை 2 பச்சை மிளகாவை ஜஸ்ட் ஸ்லிட் பண்ணி சுரைக்காய் வேக வைக்கும் போதே ஃபஸ்ட்டே சேர்த்து வேக வச்சுடுங்க. கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா கிடைக்குங்கிறதுக்காக தான் நான் பச்சை மிளகாவையும் போட்டு அரைச்சேன். இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கூட்டை எப்போ தாளிச்சிடலாங்க. குட்டி தாளிக்கிற கரண்டியோ ஏதோ ஒரு சின்ன பேன் வச்சுக்கலாம். சின்ன கடாய் வச்சுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, உளுந்து, 1/2 டீஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் நல்லா பொரிஞ்சிடலாம். நல்லா பொரியட்டும். கொஞ்சம் மிதமான தீயில வச்சு இந்த போட்டிருக்க எல்லாத்தையும் நல்லா பொரிச்சிருங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்சிடுற பெரிய வெங்காயம் அண்ட் கறிவேப்பிலை. இந்த வெங்காயமுமே கொஞ்சம் லேசாக நல்லா கரிஞ்சு போகணுங்க. ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலர் கிடைக்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பொரித்து வறுத்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? அப்போனா தான் அந்த கூட்டுக்கு நல்ல ஒரு வாசம் கிடைக்கும். அதனால தான் அந்த வெங்காயத்தை கொஞ்சம் கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கூட்டில் தட்ட சொல்கிறேன். அவ்வளோதாங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. சொரைக்காய் ரெசிபி. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்ரி டைம் பருப்பு போட்டே பண்ணிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் போரிங்காக ஃபீல் பண்ணலாம். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக வேணால் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதிலே தேங்காவை ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் லேசாக பரப்பரன்னு அரைச்சி சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் தயிர். தயிர் இஸ் டோட்டலி ஆப்ஷனல். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. வேண்டாம்னா விட்டுருங்க, ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் ஒரு புளிப்புக்காக கொஞ்சம் போல் தயிர் ஆட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு பிடிக்குங்கிறதுனால. தட்ஸ் டோட்டலி ஆப்ஷனல். வேண்டாம்னா விட்டுடலாம். ஆமாம். இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப குழு குழுன்னு இருக்குது. சோறுக்கு போட்டு பிசைஞ்சியும் சாப்பிடலாம் இந்த கூட்டை. அதனால நான் இப்படி பண்ணியிருக்கிறேன். வேண்டாம்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தண்ணி ஊற்றி திக்காக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பொரியல் மாதிரி கன்சிஸ்டன்சியில் கூட இதே கூட்டை பொரியல் மாதிரி கன்சிஸ்டன்சியில் பண்ணலாம். அப்படியும் நல்லாயிருக்கும். இது எனக்கு இந்த மாதிரி குழு குழுன்னு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட பிடிக்குமேனு இப்படி பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள். ரியலி ஹெல்தியான ஒரு கூட்டுங்க. சொரைக்காய் அடிக்கடி எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இன்னைக்கு கத்திரிக்காய் குழம்போடு தான் இந்த சொரைக்காய் கூட்டு பண்ணியிருக்கிறோம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். கத்திரிக்காய் குழம்புக்கு நல்லா நெய் விட்டு சாப்பிடுங்க. இந்த சொரைக்காய் கூட்டையே சாதத்தில் போட்டு நெய் விட்டு பரட்டி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பாருங்க,
நல்லா மஞ்சள் கலரில் தக தகன்னு நம்ம சுரைக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பூண்டு வாசம், பச்சை மிளகா வாசம், தேங்காய்லாம் வாசம்லாம் பிரமாதமாக இருக்குங்க. தாளிப்பு வாசம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் மெனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.